நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்கள் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்மை ஜீவித்திட கிருபையும் நீண்டதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதிக்கு பாத்திரராக என் பிதாவே, மெய் துதிக்கிறோம்ப்பா, மெய் துதிக்கிறோம், மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒன்று கூடி உடைய நாமத்தை அந்த இடத்துல மகிமைப்படுத்துகிறோம்ப்பா. ஏசப்பா, எங்கள் முன்னோர்களை இஸ்ரவேலர்களாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்கப்பா. எங்கள் முன்னோர்கள் இந்த இடத்துல சுவாமி இந்த இடத்துல வாழ்ந்து சுகித்து இருந்து உடைய நாமத்தை விடாமல் தகப்பனே அவங்க பிரஸ்தாபப்படுத்தி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை ஏசப்பா உமக்குள் அவர்கள் வழி நடத்தி வந்திருக்காங்கப்பா. முன்னோர்கள் எல்லாம் நினைக்கிறோம் அவங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக சத்தியவரராக நீதிபரராக வாழ்ந்தாங்க. அந்தவரை அந்த ஆசீர்வாதத்தை அவங்களுடைய பிள்ளைகளாகிய சுவாமி 5 மகன்களுக்கும் அந்த 5 மகனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்துருப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க உண்மை தொழுது தோத்தரித்து உண்மை எங்களுக்கு காண்பித்து போனதுனால இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் இந்த இடத்துல வந்து இஸ்ரவேலின் மக்களாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சேவிக்கிறவர்களாக துதிக்கிறவர்களாக அப்பா உண்மை வரமாக உண்மை போட்டு துதிக்க இந்த பெரிய கிருபையின் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களேப்பா. அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா, நன்றி செலுத்துறப்பா. நீரல்லால் வேறொரு தெய்வம் இல்லைப்பா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கீங்களேப்பா. ஜீவனுள்ள ஜீவாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவித்து கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம், வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஓரி ராபா ஓராபா சங்கா ஓரிக்க மரீக ராக ராக சங்கீதிகர தோராமுக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு வந்திருக்கிறோம். ஏசப்பா எல்லாம்ப்பா 5 மக்களுடைய பிள்ளைகளையும் 6 மக்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து கல்விமான்களாக வைத்து ஐஸ்வர்யத்தினால நிரப்பி ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் அற்புதமா அதிசயமா நீங்க வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. கொடா கொடி தோத்திரம் செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றியோட வந்திருக்கிறோம்ப்பா. நாங்க நன்றி ஆண்டவரே. தேச தகப்பனே, இப்பொழுதும் எல்லாருடைய குடும்பங்களையும் தாய்ப்பா மாமா குடும்பத்தை நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். அடுத்த தகப்பனே சாண்டிஸ் மாமா நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். தேவாசிர்வாதம் பிள்ளைகள் நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். ஜான்சன் மாமா நம்முடைய கருத்தில் கொடுக்குறோம். தாமஸ் மாமா அவருடைய குடும்பங்களும் காணிக்கையா படைக்கிறோம். என்ன கொடுக்க முடியும்? வானம் முடியுது, பூமி முடியுது, வெள்ளியும் முடியுது, பொண்ணும் முடியுது, எல்லாம் முடியுதுப்பா, எல்லாமே முடியுது. நாங்களும் முடியவர்கள் தானே. நேச தகப்பனே, நாங்கள் நன்றியோடு எல்லாரும் வந்திருக்கிறோம். மட்டும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்தின தேவன் இன்னும் வரப்போற நாட்களிலும் காலங்களிலும் எப்பொழுதும் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களோடு
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருடைய சகல உபகாரங்களையும் பார்ப்பாய். ஆமென். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனே, இந்த அருமையான மதிய வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, கடந்த ஆண்டு முழுவதிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய பாதுகாவல், உங்களுடைய வழிநடத்துதல், உங்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருந்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திரு சௌரி முத்து, திருமதி மேரி இவர்களுடைய பின் சந்ததியாராக்கிய நாங்கள் கர்த்தாவே இந்த நாளிலே பரிசுத்த பிரசன்னத்திலே ஒன்று கூடி உம்மை துதித்து பாடி உம்மை மகிமைப்படுத்த தேவரீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காகவும் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பரிசுத்த சமூகத்தில் ஏற்படுத்தவும், வேத வசனங்களை சற்று நேரம் அமர்ந்திருந்து கேட்டு உட்கொண்டு வாழ்நாளிலே அதை பயன்படுத்தவும் தேவரீர் இந்த கூடுகையை ஆசீர்வதிக்குமாறு உம்மை கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருந்து கர்த்தாவே எங்களுடைய எண்ணங்களை சிதற விடாமல் கவனமாய் இந்த ஆராதனையில் பங்கு பெறவும், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதித்து புகழ்ந்து பாடவும் கர்த்தாவே மெல்லிய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியவும் கிருபை செய்யும். இந்த கூடுகையில் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிரசனத்தை வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உணரத்தக்கதான கிருபையை கொடும். செய்தியின் வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உடைய தாசர் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். சின்ன கர்த்தாவே சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியை கேட்கிறேன் என்று திறந்த செவிகளோடு உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிய கிருபை செய்யும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். கூடுகைக்கு ஆரம்பமாக திரு வில்ஃபிரட் அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார். நம் முன்னோர்களுடைய இந்த நினைவு நாள் ஜெப கூட்டத்திற்கு பங்கேற்றிருக்கும் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்த திரு தாம்சன் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று கூட நம் மத்தியிலே இந்த ஜெபத்தை நம்மை வழிநடத்தி செல்வதற்கு, இந்த கூட்டத்தையும் வழிநடத்தி கொடுப்பதற்கு நம் மத்தியிலே ரெவரண்ட் ஜோதிராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய அனைவரின் சார்பாகவும் நான் வருகிறவர்கள் என்று வரவேற்கிறேன். அதே போல இன்றைக்கு கடவுளுடைய செய்தியை கொடுப்பதற்காக நம் மத்தியிலே சுரேஷ் ஜான்சன் அண்ணன் அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் மை ஜீசஸ் மினிஸ்ட்ரி என்ற ஒரு ஊழியத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வருவதை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அதோடு கூட இந்த பேண்டமிக் பீரியட் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து அண்ணனும் அண்ணி ரேணு அண்ணியும் சேர்ந்து சோல்ஜர்ஸ் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் ஒன்று கூகுள் மீட், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து தொடர்ந்து அதை வந்து அந்த வசனத்தில் எல்லாத்தையும் போஷிட்டு வராங்க. அவங்களும் இன்னைக்கு நமக்கு கடவுளுடைய செய்தியை கொடுப்பதற்காக நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். அதே போல இந்த மத்தியிலே சம்பத்தண்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சம்பத்தண்ணன் தான் இந்த கூட்டத்திற்கு உண்டான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் செய்து எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க.
இன்னைக்கு அவங்களும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் உங்கள் அனைவரும் சார்பாகவும் நான் வரவேற்கிறேன். இதே போல இந்த பேண்டமிக் பீரியட்லையும் நம்மளுடைய இந்த முன்னோர்களுடைய கூட்டம் எந்த விதத்திலையும் பிரேக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் நான் மீண்டுமாக கூட மறைந்த திரு தாம்சன் குடும்பத்தார் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன். நன்றி. தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாக மகிழ்ந்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசாரிப்பு இல்லாமல் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவர்களை ரசித்து கல்லுற்றவர்களை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்தார்கள். தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்க வேண்டிய வேத பாகம் வாசித்திருந்தது. தேவனே உங்களுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் இங்கே கூடியிருப்பதின் முக்கிய நோக்கம், ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதிலும் நம்மை சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். கொடூரமான இந்த காலங்களிலே இந்த கொரோனா வைரஸ் யாரை தாக்குகிறது என்ன என்று சொல்லி நிதானிக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாத்து இந்த நாளிலே நாம் ஒன்று கூடி ஆண்டவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த ஒன்று கூடி இருக்கின்றோம். ஆகவே நாம் யாவரும் ஒரு 5 அல்லது 10 நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவரை வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் வேதம் என்று சொல்கிறது, ஆண்டவர் உதடுகளின் துதி ஆராதனையை விரும்புகிற ஆண்டவர். ஆகவே இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவர் ஏசாமி 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தினார். ஆனால் ஒரே ஒரு சுகமான குஷ்டரோகி மட்டும் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து விழுந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார். அப்ப ஏசாமி கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? ஆகவே நாம் நன்றி செலுத்துவதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே உங்கள் கைகளில் இருக்கின்ற அந்த பாடலை நாம் வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடுவோம்.
மரணத்துக்கு நேராய் சென்று கொண்டிருந்த எங்களை உடைய தேவதூதர்களை அனுப்பி பாதுகாத்த காவலாய் கர்த்தாவே எங்களை பாதுகாத்துக் கொண்டீர். உம்மை துதிக்கிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உடைய சுத்த கிருபை. உடைய இலக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதிதா இருக்கிறது. உடைய உண்மை மகா பெரியது. இந்த வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது சுவாமி. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எத்தனையோ பேர் கர்த்தாவே தன்னுடைய ஜீவனை விட்டு விடுகிறார் சுவாமி. கர்த்தாவே, எத்தனையோ பேர் வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு மரித்து போகிறார்கள். இன்றைக்கு நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஜீவன் சுகம் பலனை கொடுத்து இதனாலே நாங்கள் உண்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியுமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனி தாமே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த குடும்பத்தின் அங்கத்தினர் வர முடியாமல் கர்த்தாவே தடைப்பட்டிருக்கின்ற மக்களையும் இந்த நாளிலே நாங்கள் உடைய பிள்ளைகளாய் நிறைவு கூறுகிறோம். தேவனி தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கடந்த நாட்களிலே பாதுகாத்தது போல கர்த்தாவே வர இருக்கின்ற புதிய ஆண்டிலும் உடைய புதிய கிருபைகள், உடைய புதிய ஆசீர்வாதங்கள், உடைய புதிய வழிநடத்துகள் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க கிருபை செய்யும். திரும்பமாக எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென். உட்கார்வோம். நாம் ஒவ்வொரு வருடமும் கூடுகையிலே கடந்த ஆண்டிலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நம்முடைய உடல் பிறப்புகளை நினைவு கூர்ந்து நாம் 2 நிமிடம் மௌனமாய் நின்று ஜெபிப்போம். இந்த வருடத்திலே கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். முதலாவதாக டாக்டர் எட்வின் சவரிராஜ் நத்தம் டாக்டராக இருந்தவர்கள் கர்த்தருக்குள் மாறித்தார்கள். அவருடைய அருமை தாயார் திருமதி பத்மா வில்சன் அவர்களும் அடுத்த ஒரு வாரம் 10 நாட்களிலே மாறித்து போனார்கள். அது மட்டுமல்ல, திருமதி மேரி தங்கம் சரோஜா அவர்கள் மாறித்து போனார்கள். அருமையான சகோதரர் சம்பத் அவர்களுடைய பேரன் 10 நாள் குழந்தை மரித்து போனார். எழுந்து நின்று 2 நிமிடம் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்துவோம். பர்வத்தோப்பனை இந்த நாளிலும் சுவாமி எங்கள் உடற்பிறப்புகளை கர்த்தாவே நித்திய இளைப்பாறுதலுக்கு என்று உடைய அநாதி தீர்மானத்தின்படியே அழைத்துக் கொண்டீர் சுவாமி. இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே அவர்கள் இருக்க முடியாமல் போனாலும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தில் இருக்கிறார்கள் என்று நினைவு கூர்ந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. முதலாவதாக திரு டாக்டர் எட்வின் சௌரிநாயன் அவர்கள், அவருடைய அருமை தாயார் திருமதி பத்மா வில்சன், திருமதி மேரி தங்கம் சரோஜா அவர்கள், அருமையான சகோதரர் சம்பத் அவர்களுடைய குழந்தை பேரன் அவர்களையும் நினைவு கூறுகிறோம் சுவாமி. தேவரீர் எங்களுக்காக கிரயம் செலுத்தி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு கொடுத்து
நித்திய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த மகா பெரிய ரட்சிப்பு, விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட பரிசுத்திய ஜீவன், இதற்காக எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த இறந்து போன குடும்பத்தினரின் அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தையும் ஆறுதலையும் தேர்தலையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து சுவாமி, ஒரு நாளிலே நாம் அவர்களை முகமுகமாய் சந்திப்போம் என்ற நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தலின் முதற் பலனாய் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் எங்களுக்கு இருப்பதனால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவனிதாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து விசேஷமாக இந்த குடும்பத்தினரை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனத்தாழ்மையாய் கேட்டு சொல்கிறோம் சுவாமி. ஆமென். இப்பொழுது செய்தி வேலைக்கு கடந்து செல்வோம். பிரதர் சுரேஷ் ஜான்சன் அவர்கள். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால நல் வாழ்த்துக்கள். செய்தியை போகிறதுக்கு முன்பாக நம்ம மத்தியில ரீசெண்டா திருமணம் ஆன ஒரு கப்பல் வந்து இந்த குரூப்போட ஜாயின் பண்றாங்க. சாம் காருண்யாவை முன்னாடி ஒரு மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கைதட்டி வரவேற்போமா? டேவிட் அண்ணாதுரை உடைய தம்பி சாம், அவர் ரொம்ப பாப்புலர் பேர் வந்து ராஜன். வாங்க இப்படி வாங்க. அவருடைய மேரேஜ் ஆச்சு. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் பேண்டமிக் வந்திருக்காங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் எல்லாரும் வலது கரத்தை அவர் நேர நீக்கி வானத்தி பூமி உண்டாக்கின வல்லமுள்ள தேவனுடைய நாமத்துல நாங்க சாமியும் காருண்யாவும் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உங்க அனாதி தீர்மானத்தின்படி இவர்களை கணவனும் மனைவியாகி ஆக்கினீரப்பா. ஆண்டவரே, இந்த திருமணத்துல இந்த வாழ்க்கை பயணத்தின் துவக்கத்துல உமது பிரசன்னம் இருப்பதாக, தொடர்ந்து இருப்பதாக. நன்மையால் நிரப்பும் ஐயா, உச்சிதமான நன்மையால் நிரப்பும் ஐயா. இந்த குடும்பம் கனிதரும் குடும்பமாக இருப்பதாக. இந்த குடும்பத்தில் உண்டாகும் ஆசீர்வாத நிமித்தம் உமக்கு கீர்த்தி உண்டாவதாக. சகல நன்மையால் நிரப்புங்கய்யா. இந்த குடும்பம் இந்த பெரிய சந்ததியோட எப்போதும் ஐக்கியம் இருப்பாராக. ஆசீர்வதிமானவரே, இவர்கள் நிமித்தம் அநேகருக்கு சந்தோஷம் உண்டாவதாக. இயேசு மூலம் ஜெபங்களை ஏறுகிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைய செய்தி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது. நிறைய பேர் பைபிள் பண்ணாதுக்க மாட்டீங்க. நோ மேட்டர், மொபைல் வச்சுருந்தா கூட எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த கூடுகள் உள்ளவங்கள எப்படி விசாரிக்கிறது, எப்படி விவரிக்கிறது? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கையை உயர்த்தி சொல்லுவா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சில பேர் கையை பார்க்கல என்று நானே. ஹல்லேலூயா! நீ நம்ம எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினால தான் இந்த COVID-19 மத்தியில எல்லாம் இங்க இருக்கிறோம். ஹல்லேலூயா! எவ்வளவு பை நிறைய பணம் கொடுத்தாலும் வந்திருக்க மாட்டோம். நான் வந்திருக்க மாட்டேன், மனைவி ரேடியோ வந்திருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு வந்திருக்க காரணம், ஐ ரியலைஸ் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த சந்ததியுடைய அங்கம் நான். I am a part of this chosen generation. Hallelujah! இங்க ஒவ்வொருத்தரும் நான் I will take only about 20 minutes. நீங்க எல்லாரும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோட இங்க கூட்டு வந்திருக்கிறார். இந்த நோக்கம் உங்களோட வார்த்தை மூலமா இடைப்பட போகுது. ஹல்லேலூயா! 4 பாயிண்ட்ஸ். இது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்களை எண்ணி எப்படி வரிக்குதுன்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen nation, chosen generation, chosen race. நான் கிளான் சொல்லுவேன். நம்ம தனக்கா வந்து சில நாளைக்கு முன்னால
ஒரு ஃபேமிலி ட்ரீ வளைஞ்சாங்க. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க ஃபேமிலி ட்ரீய? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? ஒருத்த பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்கு. எல்லாரும் பார்த்திருக்கீங்க. கையை மட்டும் காணுமே. எத்தனை பேர் பார்த்தீங்க? இப்போ praise God, hallelujah. அந்த ஃபேமிலி ட்ரீ, அதான் கிளான், chosen generation. இன்னைக்கு அந்த ஃபேமிலி ட்ரீ நிறைய பரவி இருக்கு. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் எங்கெல்லாம் பரவி இருக்கு. இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல எல்லாம் உணா வந்திருக்கோம். எங்கெங்க இருந்தாலும் சரி, இது சம்திங், ஒன் திங் காமன். ஒன்னு காமன். என்ன காமன்? ரூட். ரூட். அதுதான் நாம தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த காலத்தில் இருந்தவர்கள ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டார்கள். யார் அழைக்கப்பட்டார்கள்? 7 தலைவர்களுக்கு முன்பாக நம்முடைய முன்னோர்களை அழைக்கப்பட்டார்கள். ஹalleluya. சந்தோஷமா இருக்கா? 7 தலைமுறைக்கு முன்பாக நம்ம 7th ஜெனரேஷன். 7 தலைமுறைக்கு முன்பாக அவங்களும் நம்முடைய முன்னோர்களும் கூட்டமா போயிட்டு இருந்தாங்க. ஆபிரகாம் எப்படி கூட்டமா போயிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அவரை அழைத்தார், ஒளிக்கு அழைத்தார். Come into my light. சொன்னோட ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அப்ப இந்த முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். ஆபிரகாம் எங்கேயோ போயிட்டு இருந்தார், கர்த்தர் அழைத்தார். ஏன் ஆபிரகாமை சூஸ் பண்ணாரு? இதான் பைபிள்ல காரணம் இருக்கா? கிரேஸ். ஆனா அந்த கிரேஸ் படி அழைத்த உடனே ஆபிரகாம் ரெஸ்பாண்ட் பண்ணார். அப்ப நம்ம எல்லாரும் தெரியும், ஆண்டவர் அவர் விசேஷமாக ஆசீர்வதித்தார். அவர் மட்டும் ஆசீர்வதிக்கல. எப்படி ஆசீர்வதித்தாரு? உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆமென். இங்க எல்லாம் சந்ததி. ஆபிரகாமுடைய வாரிசுகளை பாருங்க, சந்ததியை பாருங்க. சில பேரு துவக்கத்திலிருந்து ஆண்டவர்கள் இருந்தவங்க. உதாரணமா ஈசாக்கு, ரொம்ப நல்ல மனுஷன். நமக்குள்ள நல்ல மனுஷன் நிறைய பேர் இருக்காங்க. இனியமா யாக்கோபு குமாரர்கள் இருந்திருக்காங்க. ஆண்டவரே தெரியாம தூரமா போட்டுருந்தாங்க. அவங்களையும் ஆண்டவர் அழைத்தார். ஏன் அழைத்தார்? ஏன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார்? ஏன் யாக்கோபை ஆசீர்வதித்தார்? ஏன் சுரேஷ் ஜான்சன் ஆசீர்வதிக்கிறார்? அவர் தேவன் நம்முடைய முன்னோர்கள் கொடுத்த வாக்கின்படி, ப்ராமிஸ், நாம் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். முதலாவதாக 1 பேதுரு 2:9 சொல்லுது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, chosen generation. அடுத்து அதே வசனம் சொல்லுது, நாம ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். நான் ராஜானா நான் பெரிய ஜமீன்தார், பெரிய நிலமெல்லாம் இருக்குன்னு கிடையாது. நான் ராஜா தெரியுமா? நான் ராஜரீகம், ராயல் ஃபேமிலி. ஏன்னா எனக்கு ஒரு ராஜா இருக்கிறார், உங்களுக்கு ஒரு ராஜா இருக்க. அந்த ராஜா பேர் என்னது? இயேசு. இயேசு என் ராஜா. அவரோட எனக்கு பர்சனல் உறவு இருக்கு. அதனால நான் ராயல் ஃபேமிலி, ராஜரீக குடும்பம். ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம் சொல்லுது. நம்ம எல்லாரும் பார்த்து ஆசாரியர் இருக்கா, பிரீஸ்ட் இருக்கா, பாஸ்டர் இருக்கா, ரெவரண்ட் இருக்கா, டாக்டர் ஜோதிடர் மட்டும் தான் ரெவரண்டா இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் இது? அதாவது பிரீஸ்ட்னா நடுவுல எந்த மீடியேஷன் இல்லாம நேராக கர்த்தர்ட்ட போக முடியும். டைரக்ட் ஆக்சஸ் டு காட். ஏன்? நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், இயேசு ராஜா இருக்கிறார். அதனால எந்த நேரம், எந்த சூழ்நிலையிலும், எந்த இடத்திலிருந்து இயேசுவே அப்படி சொன்னா, சொல்லும் மகனே, சொல்லும் மகளே, ஆக்சஸ், டைரக்ட் ஆக்சஸ்.
எஸ்தர் ராணிக்கு தன்னுடைய கணவனாகி ராஜா கூட போறதுக்கு ஆக்சஸ் கிடையாது, அனுமதி கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் அந்த ஆக்சஸ் இருக்கு. ராஜ ரீகமான ஆசாரியர் கூட்டம். மூன்றாவது பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன். இந்த பரிசுத்தம் ஹோலினா நம்ம நினைப்போம் இது ஏதோ ஒண்ணு போலுக்கு, இது நமக்கு அப்பாற்பட்டது, நான்லாம் இந்த பரிசுத்தமா இருக்க முடியாதுன்ட்டு. இந்த பரிசுத்தம்ன்ற வார்த்தைய நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. ஒண்ணுல சிம்பிள், பிரிக்கப்பட்டவர்கள், செட் அபார்ட். ஹோலினா செட் அபார்ட். இப்ப உங்க குடும்பத்துல 5-6 பேர் இருப்பாங்க. ஒரு மகன் இங்க வெளியே போயிருப்பார், அம்மா நிறைய சமைச்சிருப்பாங்க, ஒரு பகுதியை எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மகன் வந்தப்பறம் அவனுக்கு கொடுக்கணும்ட்டு செட் அபார்ட். அதே மாதிரிதான் we are set apart for God. We are holy. Praise God. அடுத்து முதல்ல என்ன சொன்னேன்? நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம், பரிசுத்த ஜாதி. நாலாவது பயர், அவருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவருக்கு நாம் சொந்தமானவர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு பாத்தீங்களா? யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தருக்கு சொந்தம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, என்னுடைய சம்பத்தை, அன்றைய பேர் சம்பத். இந்த வசனம் பார்க்கும்போது நானும் பார்த்தேன், சம்பத்துனா ட்ரெஷர், பொக்கிஷம். என் சம்பத்தை சேர்க்கும் நாள் ஒரு நாள் வரும். அன்னைக்கு ஆண்டவர் என்னைய உங்களை பார்த்து என்ன சொல்வாரா? இவர் என்னுடையவர், இவர் என்னுடையவர், இந்த மகள் என்னுடையவர், இந்த மகன் என்னுடையவர். ஒரு கிரேட் க்ளோரி பாருங்க. சொந்த ஜனம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, என்னுடைய சொந்த ஜனம், யூ ஆர் மைன். சந்தோஷமா இருக்கா? ஒன்று எல்லாரும் சந்தோஷம் மோத ஒரு ஸ்மைல் காமிப்போமே எல்லாரும். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது பாருங்க. ரெவரண்ட் தங்கவே சிரிக்காது பாத்தீங்களா? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, சொந்த ஜனம். You must feel very happy about it, very excited about it. Hallelujah. இப்ப நிறைய தோட்டங்கள் இருக்கு. இந்த தோட்டம்லாம் இருக்கு, இது ஒரு தோட்டம் இருக்கு. இந்த தோட்டத்துக்கு நான் தண்ணி ஊத்துறது கிடையாது, நான் உரம் போடுறது கிடையாது. ஏன்னா இது ஏன் தோட்டம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அது நானும் நீங்களும் அவருடைய தோட்டம். நானும் நீங்களும் அவருடைய தோட்டம். சொந்த ஜனம். சொந்த ஜனம்னா, சொந்தம்னா எப்படி பராமரிப்பார்? உங்க ஒவ்வொருடைய தேவையை முழுமையா சந்திப்பார், உங்களை பராமரிப்பார். ஒரு தோட்டம் வச்சிருந்தா ஆடு மாடு வந்து தின்றக்கூடாது, பூச்சி வந்துடக்கூடாது. எப்படி பராமரிப்பார், எப்படி போஷிப்பா, உரம் போட்டு எல்லாம் போட்ட பிறகு அதுல பூ வரும்ல, எப்படி இருக்கும்? சந்தோஷம். பலவரும் சந்தோஷம். நம்ம குடும்பங்கள்ல நடக்கிற நன்மையான காரியங்கள், ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சிக்கு அவர் காரணம். ஆமாவா? காரணம் அவர் அந்த கனியை பார்க்கும்போது, பூவை பார்க்கும்போது கம்பீரமா சந்தோஷப்படுவார். இன்னைக்கு சம்பத்தன பைபிள் வசனம் வாசித்தாங்க. செப்பனியா 3:17. செப்பனியா 3:17. அவர் வல்லமை உடையவர், ரட்சிக்கிறவர், நம் நடுவில் இருக்கிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? நம் நடுவில் இருக்க. என் வாழ்க்கை நடுவுல, உங்க வாழ்க்கையில, right now in your life, right now in your family, நம் நடுவில் இருக்கிறவர்.
நம்மில் மகிழ்ந்து களி கூறுகிறவர். He rejoices. ஏன்? நாம் அவர் சொந்தமானவர்கள். Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. சத்தமா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Praise God. Thank you. Wonderful. ஆண்டவர் 4 காரியங்கள் சொல்லியிருக்கிறார். 1, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. 2வது சொல்லுங்க, ராஜரிக ஆசாரியர் கூட்டம். 3, பரிசுத்த ஜாதி, சொந்த ஜாதி. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்பதான் ஃபைனல் பாயிண்ட் வர்றேன். எதற்காக தெரிந்து கொண்டார்? இந்த சந்ததிய உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார்? Praise God. Hallelujah. ஒரு கை தட்டுவோமா? சத்தமா கை தட்டுவோமா? பத்தவே போட்டாரே. Praise God. பிரேக் கை தட்டீங்களா? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இந்த வசனத்தை தோக்க சொல்லுது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியில அழைத்தார். தன்னுடைய புகழ்ச்சியை, தன்னுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. எதற்காக தெரிந்து கொண்டாரே? புண்ணியங்களை அறிவிக்கும்படி. Go and tell the grace. எத்தனை பேர் ஃபீல் பண்றோமா? ஏன் வாழ்க்கையில, ஏன் குடும்பத்துல கர்த்தருடைய கிருபை பெரிதா இருக்கிறது. If you feel grace is in your family, grace is operating in your family, if you feel grace is upholding your family, go and proclaim. போய் சொல்லுங்க, புண்ணியங்களை அறிவிங்க. இதுக்காக ஆண்டவர் என்னை உங்களுக்கு தெரிந்து கொண்டார். இந்த சந்ததியை என்னை உங்களுக்கு எதுக்காக தெரிந்து கொண்டாரு? சொல்லுங்க. புண்ணியங்களை அறிவிக்கும்படி. உலகத்துல பல பேருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி பலவிதமான ஒப்பீனியன். சில பேருக்கு நல்ல ஒப்பீனியன், சில பேருக்கு கெட்ட ஒப்பீனியன், சில பேருக்கு ஒப்பீனியனே இல்லை. நானும் நீங்களும் போய் சொல்லும் போது, Jesus has done marvelous things in my life அப்படி சொல்லும் போது அந்த ஒப்பீனியன் மாறப்போகுது. இயேசு கிறிஸ்து பற்றி நல்ல ஒப்பீனியன் உங்களுக்கு அது கன்ஃபர்மேஷன். இயேசு கிறிஸ்து பற்றி தவறான ஒப்பீனியன் உங்களுக்கு ஒரு மாற்றம். ஆஹா, இவரு நல்லா தெரியுமே, இவர் சொல்றாரு, இவர் வாழ்க்கையில கிருபையினால் ஆசீர்வாதம் உண்டாச்சு சொல்றாரு. ஆஹோ, அப்ப இயேசு நல்லவரோ. இன்னொரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்? நோ ஒப்பீனியன் அபௌட் ஜீசஸ். அவங்களுக்கு என்ன வரும்? ஓஹோ, நானும் இயேசுவை போல, இயேசுவை பற்றி கேட்கணும் போலுக்கு, இன்னும் நெருங்கி போகணும் போலுக்கு. நானும் நீங்களும் அருமையான இந்த சந்ததியில தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஒவ்வொரு நாளும் நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் என் வாழ்க்கையில பிளஸிங், ஏன் என் வாழ்க்கையில பிளஸிங். என்ன சொல்லும் உங்க மனசு? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இன்னைக்கு நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததினால வந்து சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு ஒவ்வொரு நாள் யோசிக்கணும், என் 30 ஆட்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். நான் எங்கேயோ இருந்தேன், என்னை ஆண்டவர் அழைத்து என்னை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, 2020 வருஷத்துடைய கடைசி நாட்கள் இருக்கும், கடைசி சில மணி நேரங்கள் இருக்கும். நாம் ஒரு சந்தோஷத்தோட செல்வோம். இனி இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிக்குள்ள வச்சுக்கீங்க ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு? Praise God. Hallelujah. நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த வருஷம் முழுவதும் நம்மை வழி நடத்தி இருக்கிறார். திரும்பி பார்ப்போம், நம்ம எங்கேயோ எப்படியோ ஒரு வாழ்க்கை, எத்தனை மேன்மைகள். Praise God.
2021 வருஷத்துக்கு நுழையும் with a new hope. வரப்போற வருஷம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்க போது. ஏன்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஹalleluya, praise God. பிரியமானவர்களே, இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக தாம்சன் சின்னியா குடும்பத்தினருக்காகவும் என்னுடைய விசேஷத்தை நன்றி. கண்களை மூடி ஒரு விஷயம் தீர்ப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தாவப்பனே, ஆண்டவரே, எங்களை ஒரு நோக்கத்தோடு அழைத்து இருக்கீங்க அப்பா. நாங்க ஒரிஜினலா பிளான் பண்ணல வரணும்ட்டு. எங்களை நீ நோக்கத்தோடு தூரமான இடங்கள்ல இருந்து பல விதமான சூழ்நிலை இருந்து கொண்டதீங்க அப்பா. ஒரு நோக்கத்தோடு கொண்டாந்தீங்களே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நோக்கத்தை இன்னைக்கு நிறைவேற்றிக்கீங்க என்று விசுவாசி. நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆண்டவரே, என் முன்னோர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்கின்படி, ஆசீர்வாதத்தின்படி உமது கிருபை எங்க வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதப்பா. உமது கிருபைக்காக நன்றி தாப்பறேன், நன்றி தாப்பறேன். Praise God. ஆண்டவரே, இந்த 2021 வருஷத்துக்குள்ள நாங்க குடும்பமாக என்ட்ரு பண்றோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த காலத்தில் எங்களை வழிநடத்தி அதே கிருபை தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதாக, தொடர்ந்து வழிநடத்துவதாக. ஆண்டவரே, என்னைய உங்க சொந்த ஜனம் சொன்னீங்க அப்பா. நன்றி அப்பா. I belong to you, God. I belong to you, God. ஆண்டவரே, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குதப்பா. ஆண்டவருக்கு நான் சொந்தம். Praise God. ஆண்டவரே, இந்த உணர்வோடு சொல்றீங்க, நம்பிக்கையோடு சொல்றீங்க. இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இன்னைக்கு அவங்க கடந்து செல்லும் போது அவங்க காதுல தொனிக்கிற வார்த்தை, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. கிருபை என்னையும் குடும்பத்தை சூழ்ந்து இருக்கிறது. இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.
பரிசுத்த சரீரத்தை நமக்காக விட்டு கொடுத்திருக்கின்றார். இந்த மகா பெரிய பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு முன்பாக முதலாவதாக நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய சிந்தனையை, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கும் வழி நம்மிடத்தில் உண்டோ என்று அறிந்து நாம் நித்திய வழிக்கு நேராக ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரத்தில் ஒப்புரவாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி உடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம். எங்கள் பரம தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் சிந்தனை, சொல், செயல்களால் நாங்கள் செய்த பாவங்களை உடைய பரிசுத்த சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். சுவாமி தேவதி தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை அப்பா பிதாவே என்று உம்மை கூப்பிடத்தக்கதான புத்திர சுயாரத்தின் ஆவியை கொடுத்து கர்த்தாவே இந்த பரிசுத்த பந்தியிலே நாங்கள் பங்கு பெறத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்துமாறு உம்மை கேட்கிறோம். பொதுவான பாவ அறிக்கையை நாம் அறிக்கை செய்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உடத்தில் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தரணும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மறந்து திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தனி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நம்முடைய பரம பிதாவாக்கிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழகத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பப்பிக்குதல் பகுதிக்கு நாம் கடந்து செல்வோம். பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோற்கடிக்கப்பட்டவர். தேவனின் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து புது ஒரே பேரான குமாரனாக்கிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துவது அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளை தருகிறாரே. அவர் தாம் காட்டுக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணுவதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே, ஒரு வருடத்தை நினைவுகிறோம், இது உயிர்த்தலை அறிக்கிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும், நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் புத பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கட்டி இணைக்கப்பட்டவர்களாய் விசுவாசத்தில் ஒருமைப்படவும், தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலேயும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வலிமையுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, என் நாமம் பரிசுத்தப்படுவதாக, என் ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அதனுடைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு எடுத்தார், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு கூட பண்ணாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் கூடியவைகளே. ஆமென். தாழ்மையின் ஜெபத்தை கருத்தாய் அறிக்கையிடுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனினுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செல்கிறோம். உடைய மேஜையின் கீழ் விடும் துணிக்கையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர்கள். ஆனாலும் தேவனின் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவம் உள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பெற்றுக் கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, முதலேச குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியான திரு சரீரமும் இரத்தமுமாக்கிய ஞான ஆர்த்தாலைகளை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்குப்பட்டிருக்கிறது. அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்த ஜீவனுள்ள வழியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வயசில் தெரியாத தேவனுடைய நன்மையும்
பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும்படி எங்கள் கருள் புரியும். கடைசியில் நாங்கள் நித்திய ராஜ்யத்தில் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்தவரும் உமோடு பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் தேவனுக்கே துதியும் மகிமையும் ஞானமும் தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடே இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க கடவுள். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, உள்ளுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சர்வ உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போய்விட கடவுள். அடுத்து நம்முடைய குடும்ப கூடுகை 2020 டிசம்பர் அநேக தொந்தரவுகள் இருந்தாலும் அதை விட்டுவிடாதபடிக்கு இந்த வருடத்தில் செய்யும்படிக்கு கர்த்தர் நம்மேல் கிருபையாக இருந்து இந்த நாளிலே நம் அனைவரையும் இந்த இடத்துல ஒன்று கூடி நம்ம கல்லறை தோட்டத்தில் போய் ஜெபிக்கவும் இந்த இடத்துல குடும்பமாய் கூடி ஆண்டவரை துதித்து ஆராதிக்கவும் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் அவருக்கு நன்றிகளை எடுக்கிறேன். மாத்திரமல்ல நம்ம கீழே இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்கும்படிக்கு வந்திருந்த ரெவரண்ட் ஜோதிராஜனுக்காகவும் நன்றிகளை எடுக்கிறேன். நம்முடைய கலந்து கொண்டு செய்தி அளித்த சுரேஷ் ஜான்சன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடுகைக்கு ஆயத்தமாக அநேக வேளையிலே எங்களுக்கு ஆலோசனைகளையும் நல்ல வழிகாட்டுதலையும் கொடுத்த சம்பத்தனன் அவர்களுக்காகவும் மற்றும் குடும்பத்தின் சகோதர ஒவ்வொருவருக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மட்டுமல்லாது இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற அனைத்து குடும்ப நண்பர்கள் அனைவருக்காகவும் நன்றியையும் தோத்திரங்களையும் இந்த நாளிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். புது வருட வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, எங்கள் மத்தியிலே வந்து பாடல்களை பாடி இந்த இசை கருவியை வாசித்து எங்களுக்கு அருமையான இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்க உதவி செய்த தங்கையானன் அவங்க திருமதி தங்கை அவர்களுக்காகவும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் குடும்பத்தின் சார்பிலே வைக்கிறோம். நன்றி.